என்னடா மார்வல் போன மாதம் தான் அயன் ஹார்ட் அப்படிங்கிற சீரிஸ் விட்டு செம்மையாக அடி வாங்கினீங்க. ஸோ என்னடா மார்வல் இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு இதாண்டா மார்வல் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். திஸ் இஸ் அஜிஃபா, ஸோ கால் ரிவ்யூ. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஒரு படம், இதோட பிளாட் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உலகங்களையே சாப்பிட்ற கேலக்டர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர், யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பிளான்ட்டையும் தன்னோட உணவாக உட்கொள்கிற அந்த ஒருத்தன். இந்த பர்டிகுலர் இது வந்து யூஸ்வலாக பார்க்குற மார்வலோட பிரைம் எர்த் கிடையாது, இது வேற ஒரு உலகம். ஸோ இங்கே வந்து டைம் லைன் கொஞ்சம் பேக்கில் தான் இருக்குது, ரொம்ப காலம் பின்னாடி இருக்காங்க. அது நீங்கள் இந்த உலகத்தோட அந்த விஷயங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வரும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும், டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த வீடுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 80s ரேஞ்சில் இருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு உலகத்தை கேலக்டிக்ஸ் வந்து சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல இந்த மக்களோட காப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்துட்டு எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறதான் கதை. பட் இங்கே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு போராளிகளாகவும் காப்பாளர்களாகவும் மட்டும் இல்லாமல் உலகத்தோட ஒரு லீடர்ஸாக இருக்காங்க. எல்லா நாடுகளோடையும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கூடிய ஒரு லீடர்ஷிப் லெவலில் இருக்காங்க. பட் இங்கே என்ன ஒரு சின்ன சேஞ்ச்னா, ஜென்ரலாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு இருந்தாலே ரீட் ரிச்சர்ஸ் தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு கேரக்டராக இருப்பார். அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி தான் அதிகமாக தெரியும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூஸ்டாமை வச்சு தான் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வேறு லெவலில் ஒரு லீடராக இருக்கிற மாதிரி இந்த படத்தை காட்டியிருக்காங்க. அங்கங்கே தன்னாடி நானே தானு கேஜிஎஃப் லெவலில் இருக்கிற அம்மா லெவலுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஏற்றுக்க முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு கேரக்டரை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு பிளாட் அப்படிங்கிறது இதுதான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பாய்லர் ஃப்ரீ தான் இந்த ஓவரால் ரிவ்யூ. பட் ஸ்பாய்லர் ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன், இங்கே ஸ்பாய்லருக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஸ்பாய்லரான விஷயத்தில் நான் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். அதனால் இப்போ இது கொஞ்ச நேரம் என் கூட ட்ராவல் பண்ணுங்க. ஸ்டோரி பற்றி தெரிஞ்சாச்சு, கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சாகணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்துட்டு ரீட் ரிச்சர்ட்ஸ். ஸோ இவர் வந்துட்டு இந்த உலகத்திலே பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஒரு மனுஷன். அண்ட் இவரோட சூப்பர் பவர்ஸ் என்ன அப்படின்னா, இவரால் வந்து ஸ்ட்ரெச் ஆக முடியும். ஜென்ரலான சூப்பர் பவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இவரோட ஸ்ட்ரெச்சிங் பவர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டப்படலை. சும்மா லாங் ஹேண்ட்ஸ் லாங் லெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதை தவிர, இதுக்கு முன்னாடி வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அவரால் ஒரு ஷேப்பாக கூட மாற முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டப்படலை. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர, ரீட் ரிச்சர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன் அப்படின்றத இந்த படத்தில் காட்டப்படல. ஒரு ஒன் ஸ்டெப் பேக்கில் இருக்க மாதிரியாக தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்தா சூஸ்டாம். ஸோ இந்த படத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டரும், இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரும் புஷ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரோட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டர் வந்துட்டு வனசா கர்பி வந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜானி ஸ்டார்ம். ஸோ இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஒரு பயங்கரமான பிளே பாய் MCUக்குள்ள. பட் இந்த இடத்துல இவரோட கேரக்டர் ரொம்ப டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா பென் கிரிம். இந்த ஒரு கேரக்டர் அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களில் வந்துட்டு பென் கிரிம்க்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சோகமாக இருக்க மாதிரி காட்டியிருக்கிறது நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே டோன் டவுன் பண்ணி அந்தளவுக்கு அதிகமாக கட்டமாக ஒரு மாதிரி சட்டிலாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேலக்டர்ஸ். இது வந்து பயங்கரமான ஒரு பெரிய கேரக்டர், ஒரு உலகத்தையே சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிங்கிறப்ப இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய மார்வல் ஃபேன்ஸ்க்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டரை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அன்யூட்டிலைஸ்டாக போயிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்களோ, தோக்கடிச்சாங்க. ஆப்வியஸாக அதுதான் நடக்கும், இது ஸ்பாய்லர்லாம் கிடையாது. பட் எப்படி பண்ணாங்கிறத படத்தில் பாருங்க. அடுத்த சில்வர் சர்ஃபர். இந்த ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. எதுக்காக வந்து மேன் வந்து உமனாக மாற்றுறாங்க, ஜெண்டர் ஸ்வாப் எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த படத்தில் அந்த ஜானி ஸ்டாமுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டியை வந்துட்டு அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜானி ஸ்டாம் இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறனால எப்படி ஃபாலோ பண்ணி போய் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த படத்தில் முக்கியமான பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ரிடம்ஷன் கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்வல் பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க முடியுமா, எல்லாருமே பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது வரைக்கும் மார்வல் எந்த படமே பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக போய் கூட இந்த படத்தை பார்க்க முடியும். ஈவன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களில் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் பார்க்காம இந்த படத்தை பார்க்க முடியும். ஒரு 4th ரீபூட், பட் ஒரு சாஃப்ட்வேர் ரீபூட் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரிஜினை பற்றி ரொம்ப பேசாமல் சட்டிலாக உங்களுக்கு ஒரிஜின் என்ன அப்படிங்கிறத மாண்டேஜ் சீன்ஸ் தான் போட்டு காட்டி புதுசாக படம் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறேன். அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் சீன் சீக்வன்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் இந்த படம். பட் சீக்கிரமாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே இன்னும் நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த முக்கியமான ஒரு மிட் சீக்வன்சஸ் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம அழகாக ஃபுல் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். அண்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு சூட் ஸ்டாம் வச்சு தான் ஃபுல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே மார்வலில் வந்துட்டு எல்லாருமே அப்படியே மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மார்வலாக வந்து மாறிட்டு இருக்கு இல்லையா, மாற்றாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை. பட் கிரிஞ்சாக எழுதாமல் இந்த மாதிரி சூப்பராக எழுதிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அயன் ஹார்ட் சீரியஸ் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு சுத்தமாக அந்த சீரியஸ் ஒர்க் ஆகலை. உங்களில் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படம் ஒரு எமோஷனலாக ரைடாக இருந்தது, ஒரு குட். அதனால எல்லாராலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது.
அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்ததாக டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஏ அங்கங்கே லைட்டாக பிசிறு தட்டி இருக்குது, அது தெரியவும் தான் செய்யுது, அது உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தோட மியூசிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. படத்தில் அங்கே காட்டினாலுமே ட்ரெய்லரை நீங்கள் அதை பார்த்தீங்கனாலுமே அது உங்கள் மைண்டில் ஓடி இருக்கும். ஸோ மியூசிக் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, படம் பார்த்து முடிச்சாச்சு, இது எப்படா மார்வலோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, தண்டர் போல்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதோட கிளைமேக்ஸில் இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஷிப்பில் அவங்க வர மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது மூலிமா இந்த படம் வந்து அங்கே கனெக்ட் ஆக போகுது. பட் இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த 4 கேரக்டர் இவனோட உலகத்தை தனியாக தான் இருக்காங்க. இவங்க எப்படி MCUவில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆக போகிறாங்கன்றது பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். அதை தாண்டி எக்ஸ்மேன்லேருந்து நிறைய கேரக்டர் உள்ள வர போகிறாங்கன்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் அடித்தளம் வந்து டெட்பூல் அண்ட் வால்வரின்லேயே போட்டுட்டாங்க. ஸோ ஓவராலாக ஒரு படமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு மார்வல் படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல மார்வல் படம் பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் வந்து கொடுத்துச்சு. இப்போ இதோட இந்த ரிவ்யூ நிறுத்திட்டு ஒரு ஸ்பாய்லரான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அது வந்து அப்கமிங் மூவிக்கு வந்து ஸ்பாய்லர் அண்ட் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனோட ஸ்பாய்லர் வந்து எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் அது என்ன சொல்கிறது, வார்னிங் கொடுத்துட்டேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், மற்றபடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஸ்பாய்லர் என்னன்னு சொன்னோன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்துட்டு என்ன போடுவாங்க அப்படின்னா, டாக்டர் டூம், அதாவது அயன் மேன், நம்மளோட ராபர்ட் டவுனி டாக்டர் டூமாக வந்து வரப்போகிறாரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சீனில் வந்து வராரு, அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதுவும் தண்டர் போல்ஸோட கிளைமேக்ஸில் வந்த அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் இவர் இந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த ஸ்பேஸ் ஷிப் மூலமாக அந்த பிரைம் எர்த்துக்கு போகிறாரு. அது எதுக்காக போகிறாரு அப்படிங்கிறதுனா, அந்த பிரைம் எர்த்தில் தான் நிறைய ஆங்கர் பீயிங்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு. ஸோ சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடித்தளமாக அமைஞ்சது. ஸோ டாக்டர் டூம் தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வர மாதிரி சொல்லப்படுது. இது ராபர்ட் டவுனி ஜூனியர் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஸோ அது அப்படி இருந்தால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்கமிங் டேஸில் மார்வல். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு படத்துக்கு. நீங்கள் எவ்வளோ இந்த படத்தை என்ஜாய் பண்ணிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை தாண்டி DC ஃபேன்ஸ் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, DC அனிமேட்டட் மூவிஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். அது மட்டும் இல்லாமல் மார்வல் பற்றியும் நிறைய பேச போகிறோம். அது இல்லாமல் ரீஜனல் சினிமாஸ், வேர்ல்ட் சினிமாஸ் எல்லா விஷயங்களையும் பேச போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய நல்ல விஷயங்களோட நாங்களே சந்திக்கிறது. This is signing off. A good second that all this to happen.